கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலில் கிறிஸ்துவியல் கற்று வருகிறோம், தொடர்கிறது. இயேசுனுடைய ஊழியத்தை பற்றி படித்து வருகிறோம். எந்த அற்புதமும் செய்வதற்கு முன்பதாகவே சீடர்கள் அவரை பின்பற்றினர். மத்தேயு 4:18 முதல் 23 வரை. இயேசு கலிலேய கடற்கரையுமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிட விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவனுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து பிரசங்கித்து வியாதிகளை சொஸ்தமாக்கினார். 17 பிரசங்கிக்க தொடங்கினார். 23 தான் வியாதியெல்லாம் சுகமாக்குறார். இப்போ வியாதியை சுகமாக்குறதுக்கு முன்னால், பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம், ஆனால் எந்த அற்புதமும் வியாதியை சுகமும் நடக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு சீடர்கள் கிடைத்தார்கள். சீடர்களை அவர் அழைத்தார். பேதுருவை, அந்திரேயாவை, யாக்கோபை, யோவானை அவர் அழைக்கிறார். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள கூப்பிடுறார். வேலையை விட்டுட்டு வாங்கப்பா, ஊழியத்துக்கு வாங்கன்றார். அவங்களும் வராங்க அவர் பின்னால். அவரை பிரசங்கியாராக தான் தெரியும். அவர் ஒரு வியாதியை கூட அதுவரையும் சுகமாக்கலை, ஒரு அற்புதம் கூட செய்யலை. யோவான் 3 அதிகாரத்துலேயும் 2 அதிகாரத்துலேயும் அதை பார்க்குறோம். கானா ஒரு கல்யாணம். யோவான் 2:2 இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதல் அற்புதமே கானா ஊர் கல்யாண வீட்டில் தான் செஞ்சார். அதுக்கு முன்னாலே அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அந்த அற்புதத்தை கண்டப்போ இன்னும் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவ்வளோதான். அதனால் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாலேயே இயேசுவுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். வியாதிகளை சுகமாக்குவதற்கு முன்பதாகவே இயேசுவுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். புகழுக்காகவோ பதவிக்காகவோ இயேசு ஊழியம் செய்யவில்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அற்புதம் நடந்தால் தான் நிறைய ஆத்துமாக்கள் வரும், வியாதி சுகமாகதான் நிறைய ஆத்துமாக்கள் வரும்னு நினைக்கிறாங்க. அது சரியான கருத்து இல்லை. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு, என்னுடன் ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் வியாதியை சுகமாக்குகிறார். நம்ம ஜெபம் பண்ணணும் வியாதியஸ்தருக்காக. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அற்புதங்களுக்காக நாம் விசுவாசிக்கணும். ஆனால் இவைகள் அற்புதம் நடந்தால் தான் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்று இல்லை. வியாதி சுகமானாதான் ஜனங்கள் வருவார்கள் என்று இல்லை. பிரசங்கித்தாலே போதும், ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலே போதும், ஜனங்க ஆத்துமாக்கள் நமக்கு கிடைப்பார்கள். இதை நாம் நிச்சயமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ யோவான் 7:3-4 அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஆண்டவர் கலிலேயாவில் தான் ஊழியம் செஞ்சார். கலிலேயாவில் தான் அற்புதம். கானா ஊர் கலிலேயாவில் தான் இருக்குது. கலிலேயாவில் தான் வியாதிகளை சுகமாக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரிய பண்டிகை வருது, கூடார பண்டிகை எருசலேமில் வருது. உலகம் எங்கேருந்து வருவாங்க, நாடு முழுசிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அப்போ இயேசுனுடைய தம்பிமாரெலாம் சொல்கிறாங்க, நம்ம அப்போஸ்தலர் பின்னால் மாறின யாக்கோபு, யூதா உட்பட
4 தம்பிகளும் சொல்கிறாங்க, அண்ணே அண்ணே நீங்கள் எவ்வளோ அற்புதம் பண்ணி இந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கீங்க, கிராமத்தில் ஃபேமஸாக இருந்து பிரயோஜனம் இல்லைண்ணே. ஃபேமஸ் ஆகணும்னா நீங்கள் எங்கே போகணும்? எருசலேம் பட்டணத்துக்கு போகணும். அது பண்டிகை வருது, உலகம் எங்கேருந்து வருவாங்க, நாடு முழுசுலேருந்து லட்சக்கணக்கானவர் வருவாங்க. அங்கே போய் அற்புதம் பண்ணுங்க, ஃபேமஸ் ஆயிடுவீங்க, ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க, ரொம்ப ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஆயிடுவாங்க என்று சொன்னார்கள். இயேசு அதை மறுத்துட்டார். இயேசு சொன்னார் 5ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், என்னுடைய வேலை வரலன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக போனார். பின்னால் நீங்கள் கீழே படித்து பாருங்கள். அந்த பண்டிகைக்கு ரகசியமாக போனார், லேட்டாக போனார். அதாவது அவருடைய நோக்கம் கூட்டம் கூட்டுறது இல்லை. கூட்டம் கூட்டணுன்றதுக்காக வேணும்னே தாமதமாக போகிறது, குறுகலான தெருக்களில் வைக்கிறது. கூட்டங்களை வச்சா, குறுகலான தெருக்களை வச்சா ரொம்ப கூட்டம் கூடுற மாதிரி தெரியும். லேட்டாக போனால் நிறைய ஜனங்க காத்து கிடப்பாங்க. இந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் ரகசியமாக போனார், லேட்டாக போனார். ஏன்னா முதல்ல பண்டிகை, அது பண்டிகையில் இவருடைய கூட்டம் இல்லை, பண்டிகைக்கு தாமதமாக போனார். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் உபதேசித்தார். அவருக்கு புகழ் முக்கியம் இல்லை, கூட்டம் முக்கியம் இல்லை. கூட்டத்துக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ ஒரு ஊழியம் செய்யலை. பதவிக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? சில நேரங்களில் ஒரு பிரசங்கம் கூட பண்ண தெரியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனால் கமிட்டி மெம்பர் ஆயிடணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு அவ்வளவு போட்டி, அவ்வளவு பொறாமை, அவ்வளவு சண்டை, அவ்வளவு வழக்கு, அவ்வளவு செலவு. ஒரு ஜெபமாவது பண்ண தெரியணும்ல. சபையில் கமிட்டி மெம்பர்னால் ஒரு ஜெபம் பண்ண தெரிய வேண்டாமா? ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல, ரட்சிக்கப்படலைன்னா நீ சபை மெம்பர் ஆகாத, கமிட்டி மெம்பர் ஆகாத. முதல்ல ரட்சிக்கப்படு. கமிட்டி மெம்பரே முதல்ல நீ ரட்சிக்கப்படு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண படி. ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண தெரியணும். நீ கமிட்டி மெம்பர் ஆகி என்ன பிரயோஜனம்? சபையில் நம்ம நிர்வாகியாகி என்ன பிரயோஜனம்? ஒரு ஜெபம் பண்ண தெரியாமல். ஒரு பிரசங்கம் பண்ண தெரியணும். ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியணும். இந்த 3 தெரியலனா ரட்சிப்பு இல்லை, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாதுன்னா முதல்ல கற்றுக்க. இல்லைனா நீ ரட்சிக்கப்படு. இல்லைனா உன் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு சாதாரண ஒரு ஆளாக போய் சபையில் உட்காரு. ஆண்டவர் பதவிக்காக ஊழியம் செய்யலை, அவர் ராஜாவாக்க வந்தாங்க. அப்பத்தை 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 குடும்பத்தை போஷித்து 12 கூடை மீதி எடுத்ததை அறிந்து ஜனங்கள்லாம் அவரை ராஜாவாக்கிறதுக்கு வந்தாங்க. ஏன்னா நமக்கு தொந்தரவு இல்லை, அவர் பாட்டுக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்துடும், அவர் பாட்டுக்கு நம்மளை போஷித்து கொண்டே இருப்பார். மோசையை போல் 40 வருஷம் தொடர்ந்து போஷித்து கொண்டே இருப்பார்னு நினச்சாங்க. அவர் ஓடிட்டார். ஆண்டவர் அவங்கள விட்டு தப்பி போயிட்டார், அவங்க கண்ணுக்கு மறைஞ்சிட்டார். அவர் பதவிக்காக ஊழியம் செய்யலை. எவ்வளோ பதவி பிரச்சனை, ஊழியக்காரர்கள் அமைப்புகள் நிறையா இருக்குது. ஊழியக்காரர்கள் ஐக்கியம் என்ன பெரிய தமாஷனா, ஊழியக்காரர்களை விட ஊழியக்காரர்கள் அமைப்பு அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு ஊழியக்காரரும் 10 அமைப்பில் இருக்காங்க. உள்ளூரில் ஒரு ஐக்கியம் தேவை, மற்ற ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ண அதுக்கு ஒரு ஐக்கியம் கண்டிப்பாக தேவை. நமக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு, சான்றிதழ் கொடுப்பதற்கு, அங்கீகாரம், ஆலோசனை அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. 2 சரி வேணாம், இன்னொரு ஒன்று வச்சுக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஐக்கியம் தேவை. 3 ஐக்கியத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 ஒன்றுலேயே கிடச்சிச்சுன்னா ஒன்றே போதும். இந்த 3 தேவை. உள்ளூரில் ஒரு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க தேவை, உள்ளூர் ஐக்கியம். அதுக்கப்புறம் இந்த சான்றிதழ், லைசன்ஸு, அங்கீகாரம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு தேவை. சில நேரம் அந்த அமைப்பே உள்ளூர் அமைப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் 3மே ஒரே இடத்துல கிடைக்கலாம். போதும். 10 அமைப்பில் சிலர் மெம்பராக இருப்பாங்க, 4 அமைப்பில் பதவியில் இருப்பாங்க, 5வது அமைப்பிலும் பதவிக்கு வர ஆசைப்படுவாங்க. அது ரொம்ப மோசமானது. அதனால் 3 அமைப்புக்கு மேலே
ஊழியக்காரங்க அமைப்பில் ஊழியக்காரங்க மெம்பராக இருக்காதீங்க, போகாதீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊழியக்காரங்க அமைப்பு இருக்குது. ஆளுக்கு ஆள் ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பதவிக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒரு பெரிய அமைப்பு அவங்க எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறேன்னு ஒரு சாமியாரே போய் பார்த்தவங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட அமைப்புனா, அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், ஊழியக்காரர் அமைப்பினுடைய தலைவர்கள் ஒரு சாமியாரை போய் பார்த்து அவருக்கு பொன்னாடை பொறுத்த போனாங்க. அது பெரிய சர்ச்சையானவொன்னே, இல்லை நாங்கள் போய் அவரை போய் பார்க்கல, தற்செயலாக விமான நிலையத்தில் பார்த்தோன்னு கதையை பிளேட்டை பரட்டிட்டாங்க, மழுப்பிட்டாங்க. ஒரு கட்சி, அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு கட்சி கூட்டத்தில் போய் பேசுகிறார். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. ஆஃபீஸுக்கு போய் நான் உங்கள் கட்சிக்கு கூட்டத்துக்கு என்ன உதவி செய்யணும்னு போய் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, வெக்கம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்து வேற அவர் சமூக ஊடகத்தில் போடுறார். அதனுடைய இன்னொரு முக்கியமான தலைவரை பேட்டி கண்டாங்க ஒரு யூடியூப் சேனலில். இவர் போய் ஒரு மதவாத தலைவரை போய் பார்த்துருக்கிறார். ஊழியக்காரன் போடுகிற அங்கியை பாவாடை என்று பகிரங்கமாக கேவலப்படுத்திய, அசிங்கமாக பேசின ஒரு மதவாத தலைவர்கிட்ட போய் அவரை போய் வாழ்த்துறதுக்கு, அவர் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அவரை வாழ்த்துறதுக்கு இவர் போயிருக்கார். அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாரு, அவரை போய் வாழ்த்த போயிருக்காரு. அதே பாவாடை என்று அவரால் சொல்லப்பட்ட அங்கியை போட்டுக்கிட்டு அதை கேட்குறான். அவரால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த மதவாத தலைவரோடு போய் பழகிறீங்க, அவரை தேடி போய் அவரை காக்கா பிடிக்கிறீங்க என்று அவன் கேட்குறான். ஆதாரபூர்வமாக புகைப்படத்தோட பதில் சொல்ல தரல. அவர் சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு பதவி தரல, அரசாங்கத்தில் ஒரு வாரியம் அமைச்சாங்க, எங்களுக்கு பதவி தரல, அதனால நாங்கள் எதிர்கோசிக்கு போயிட்டோன்ற ஒரு பதில் தான் அவர் சொன்னார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் பதவிக்காக யார்கிட்டையும் பிசாசுகிட்ட கூட போயிடுவாங்க போல இருக்கு. சாமியார்கிட்ட போயிட்டாங்க அங்கீகாரத்துக்காக, மதவாத தலைவர்கள்ட்ட போயிட்டாங்க பதவிக்காக. அதனால் இயேசு பதவியை தேடலை. அவர் ஆண்டவரை தேடினார், பிதாவுடைய சித்தத்தை தேடினார், பிதாவை பிரியப்படுத்துவதற்காக தேடினார். அதே போல் அவர் 70 உதவி ஊழியர்கள், அப்போஸ்தலர் 12 பேரை நியமித்து அவர்களை பயிற்றுவித்தார். அவருடைய ஊழிய குழுவில் பெண்களும் இருந்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் கூட்டம், ஆசிகளால் ஊழியம் செய்கிறவங்க, மற்ற உதவிகளை செய்கிற ஒரு பெண்கள் குழு. யோவன்னாள், சூசன்னாள், மகதலேனா மரியாள் இவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 பேரை குறித்து அதை லூக்கா 10:1 படிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 12 பேர் அப்போஸ்தலர்கள் தெரியும். ஒரு 70 பேரை வேறு நியமித்தார் உதவிக்காரர்கள். அதில் 2 பேர் தான் எம்மாவூருக்கு போனவர்கள். கிளையப்பா அப்படின்றது அதில் ஒருத்தர். 70 பேர். ஏன் சிலுவை இயேசுவின் வாழ்க்கையில் வந்தது? ஏன்னா ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா பட்டயத்தால் வெட்டி கொள்ளலாம். யாக்கோபுக்கு அப்படி தானே கொடுக்கப்பட்டது. ஏரோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜா, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இது இயேசுவுக்கு கொஞ்சம் பின்னால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு கொஞ்சம், அதே ஏரோது முன்னால் கொண்டு இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஏரோது
மரண தண்டனை கொடுத்துருந்தா பட்டயத்தால் வெட்டி தான் கொடுத்துருப்பான். இயேசு ஏன் பட்டயத்தால் வெட்டப்படலை? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கொஞ்சம் கழித்து முதல் இரத்த சாட்சி, இயேசுக்கு அப்புறம் உயிரை கொடுத்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். கல்லால் எரிஞ்சு கொண்டாங்க. கல்லெறிதல் யூதர்களுடைய முறை. இயேசுவை கல்லெறிந்து கொள்ளலை. பட்டயத்தால் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முந்தி இரத்த சாட்சியாக மரித்தவன் யோவான் ஸ்நானகன். அவனை பட்டயத்தால் தான் வெட்டி கொண்டாங்க. தலையை வேணும், ஒரு தட்டில் வச்சு எனக்கு தலையை வேணும்னு கேட்டான். ஒரு தலையை அதே மாதிரி ஆண்டவர் அந்த ஏரோது என்ன பண்ணால், 8ஆம் வசனம் மத்தேயு 14:8, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டாள். 10 ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். சிரச்சேதம், தலையை வெட்டிடுறது. இயேசுவுக்கு முந்தின இரத்த சாட்சி யோவான் ஸ்நானகன். அவன் தலையை பட்டயத்தால் வெட்டினார்கள். இயேசுவுக்கு அடுத்த இரத்த சாட்சி ஸ்தேவான், அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அதற்கடுத்த இரத்த சாட்சி யாக்கோபு, அவனை பட்டயத்தால் வெட்டி கொன்றார்கள். இயேசுவை மட்டும் ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்க? ஏன்னா இதுக்கு முன்னால் சிலுவையில் அறையப்படுறது அப்படின்னு ஒன்றும் பைபிளில் சொல்லப்படலை. சிலுவைன்ற வார்த்தையே கிடையாது. இயேசு வந்த பிறகு தான் சிலுவைன்ற வார்த்தையே பைபிளில் அறிமுகம் ஆகுது. ரோம சாம்ராஜ்யத்தில் தான் சிலுவையில் அறைந்து கொள்கிற ஒரு பழக்கம் உண்டு. இப்போ இந்தியாவில் தூக்கு கயிறுகளை மாட்டி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் மின்சார நாற்காலியில் வச்சு மரண தண்டனை கொடுக்குறாங்க. சில நாற்காலிகளில் விஷ ஊசி போட்டு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அரபு நாடுகளில் தலையை வெட்டி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். சில நாடுகளில் சுட்டு கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாய் மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்க வேண்டும் என்றால் ரோமர் ஆட்சி வந்தால் தான். ஏன்னா கிரேக்க ஆட்சியில் சிலுவையில் அறையப்படுதல் கிடையாது. இதுக்கு முந்தின ஆட்சி கிரேக்க ஆட்சி. பெர்சிய ஆட்சியில் சிங்க கவியில் போட்டுருவாங்க, தானியலை போட்ட மாதிரி. அது பெர்சிய ஆட்சியில். கல்தேய ஆட்சியில், பாபிலோன் ஆட்சியில் அக்கினி சூளையில் போட்டுருவாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போட்ட மாதிரி. ஆனால் இந்த ஆட்சியில், எகிப்திய ஆட்சியில் தண்ணீரில் நைல் நதியில் தூக்கி போட்டுருவாங்க. இது எகிப்திய ஆட்சி. ஆனால் ரோம ஆட்சி வந்தால் தான் சிலுவையில் தொங்க முடியும். ஏன்னா அவங்க தான் சிலுவையில் ஒருவனை அறைந்து மரண தண்டனை கொடுக்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறது, கையாண்டது ரோமர்கள் தான். எல்லாம் ரோம நாட்களில் இயேசு பிறந்தார். முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விலக்கி மீட்டுக்கொண்டார். 3:13, கலாத்தியர் 14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் மரத்தில் தூக்கப்பட்டார்? மரத்தில் ஒருவன் தூக்கப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதனால் அவரும் மரத்தில் தொங்கி, சிலுவை மரத்தில் தொங்கி சபிக்கப்பட்டு நம்முடைய சாபத்தெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார்.
ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெறும்படியாக இப்படி ஆயிற்று. இன்னும் 2 நோக்கமும் இருக்குது. ஒன்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் புறஜாதிகளுக்கு வரணும். அதுக்காகவும் ஒரு சிலுவையில் தொங்கினார். சிலுவை என்பது புறஜாதிகளின் கருவி, கல்லறிவது என்பது யூதர்களின் கருவி. புறஜாதிகளுடைய கருவியை தெரிந்தெடுத்து புறஜாதிகளுக்கு சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லப்பட்டிருக்கல. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் மலை பிரசங்கத்தில் சொன்னார் மத்தேயில. அப்போ இந்த சாபம் பிடிச்ச சிலுவையில் அரைஞ்ச புறஜாதியாரை ஆசீர்வதிக்கணும். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அவரை ரோமர்கள் தான், ரோம கவர்னர் பிலாத்து தான் மரண தண்டனை, சிலுவையில் அறையிற தண்டனையை கொடுத்தது. அறைந்தது ரோம போர் செய்வர்கள். அவர்களை ஆண்டவர் மன்னித்தார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களை மன்னி என்று சொன்னார். அந்த புறஜாதியாருக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் வரும்படியாய் அப்படி செய்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியார்களுக்கும் ஊற்றப்படும்படியாய். இதுக்கு முன்னால் புறஜாதியாருக்கு பரிசுத்தாவியே கிடையாது, யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி, அதுவும் சிலருக்கு தான். இப்போ புறஜாதியாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும்படியாய் இயேசு சிலுவையில் தொங்கினார் என்று, அவர் பட்டயத்தால் வெட்டப்பட்டு மடிந்திருந்தாலோ கல்லெறியப்பட்டு கொண்டிருந்தாலோ அவர் அந்த சபிக்கப்பட்ட ஒரு மரணத்தை அவர் அடைந்திருக்க மாட்டார். அப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்காது, பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்க முடியாது. ஆகவே தான் அவர் சிலுவையில் தொங்கினார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசு எங்களுக்காக மரத்தில் தொங்கி சிலுவையில் தொங்கி எங்களுக்காய் சாபமானதற்காய் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு பொழிந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அப்போஸ்தலர் 12 பேர் 70 உதவியாளர்கள் பெண்கள் குழுவை பயிற்றுவித்து அவர்களை ஊழியம் செய்ய வைத்தீர். எங்களையும் பயிற்றுவிப்பீராக. பதவிக்காகவோ புகழுக்காகவோ நீர் ஊழியம் செய்யவில்லை ஆண்டவரே. நாங்களும் பதவிக்காகவோ புகழுக்காகவோ எதையும் செய்யாதபடி, எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி, நாங்கள் உம்முடைய மகிமைக்காக செய்ய, ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும், உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.